காண்பது பத்திரிநாத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மானா என்ற கிராமம். இதுதான் இந்தியாவின் கடைசி கிராமமாக கருதப்படுகின்றது. இந்த கிராமத்திற்கு அப்பால் மலைகளை கடந்த பின் நாம் திபெத் எல்லையை காணலாம். சரஸ்வதி நதி உருவாகும் இடத்தை காண்பதற்காக நாம் அலக்நந்தா நதி கரையோரமாக நடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். அதாவது அலக்நந்தா நதியும் சரஸ்வதி நதியும் சங்கமமாகின்ற இடம். சரஸ்வதி நதி உருவாகும் இடம். சரஸ்வதி நதியின் அருகே உள்ள மானசரோவர் நீரூற்று. இதை அர்ஜுனன் தனது அம்பால் உருவாக்கி திரௌபதியின் தாகம் தீர்த்ததாக கூறப்படுகின்றது.
பஞ்சபாண்டவர்கள் சொர்க்கத்திற்கு போகும்போது சரஸ்வதி நதியை கடப்பதற்காக பீமனால் ஒரே கல்லினால் தூக்கி வைத்து உருவாக்கப்பட்ட பீமன் பாலம். பீமன் பாலத்திற்கு கீழே சரஸ்வதியின் கோயில் உள்ளது. பீமன் பாலத்திற்கு கீழே சரஸ்வதி நதி வெள்ளப்பெருக்கெடுத்து செல்வதை காணலாம். இங்கு காண்பது நர் பர்வத், இப்பொழுது காண்பது நாராயண் பர்வத். சரஸ்வதி கோயில், சரஸ்வதி நதி உருவாகும் இடம், அகோரி பாபாவின் குகை, பஞ்சபாண்டவர்கள் சொர்க்கத்திற்கு சென்ற பாதை, தொகுத்து வழங்கியது செல்வராஜ், டெல்லி. வணக்கம்.